களவு அப்படின்னு ஒன்று ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வரும், அப்படிதானே? களவும் கற்று மர. யாராவது நம்ம தெரியாமல் ஒரு பொருளை எடுத்துட்டோம் அல்லது திருடிட்டோன்னு வச்சுக்கோமே, நம்மகிட்ட பெரியவங்க கேட்குறாங்கன்னா இப்படி நீ செய்யலாமா அப்படின்னு கேட்டால், இப்படி ஒரு பழமொழி இருக்குல்ல, களவும் கற்று மரன்னு சொல்லி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இந்த பழமொழி தான் வேகமாக வெளியில் வரும். தவறு செய்யாத என்றுதான் பெரியவர்கள் கூறுவார்கள், தவறு செய் திருடுன்னு பெரியவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படியானால் இந்த பழமொழி விஷயத்தில் எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது. 8ஆம் கட்டளையிலும் நம்ம எல்லாருமே எப்படியோ தவறி இருக்கிறோம். வேதத்தில் படித்தோம் என்று சொன்னால் 10 கட்டளைகளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. எரேமியா 6:16 சொல்லி இருக்கிறது போல 10 கட்டளைகளுக்கு ஒரு பேர் என்னது? பூர்வ பாதைகள். எப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்க மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் படிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு கட்டளையை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்லியிருப்பாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா சம்பவத்தில் படிச்சீங்க, 2 பேதுருல பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் இருக்குல்ல, நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அப்படின்னு படிக்கிறோம். அப்போ பூர்வ உலகம்னா ஓல்டு அப்படின்னு அர்த்தம், ஓல்டு வேர்ல்டு. அந்த காலத்திலேயே ஆண்டவர் இந்த சட்டத்திட்டங்களை மனுக்குலத்திற்கு எழுதி கொடுத்தார். மகா பெரியவராகிய தேவன் பூர்வ பாதைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பாதைகளிலே நாம் நடக்கிறோமா?